நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிரிப்சன் பேசுறேன். நம்ம லாஸ்ட் வீக் வந்து விஐபி சிக்னல்ஸ்ல குடுத்த எல்லா கால்ஸுமே நமக்கு அக்யூரேட்டா ஹிட் ஆயிருந்துச்சு. நம்ம லாஸ்ட் வீக் ப்ராஃபிட்டும் இல்லாம, லாஸ் இல்லாம நியூட்ரலா இருந்தோம். அத ரெக்கவர் பண்ணி இந்த வீக்ல நம்ம வந்து நல்லாவே ப்ராஃபிட்ல இருக்கோம். அண்ட் தென் நம்ம லாஸ்ட் வீக் குடுத்த அனலைசிஸ் படி மார்க்கெட் கிளியரா நம்ம ட்ராப் பண்ண நம்மளோட டார்கெட் பிரைஸ ரீச் ஆயிட்டு அகைன் புல்லிஷ் ஆயிருக்கு. அண்ட் தென் இது பேஸ் பண்ணி நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல சிக்னல்ஸ் குடுத்திருந்தோம். அண்ட் தென் எந்தெந்த ரீசன்ஸ்னால செல் ஆகும் அப்படிங்கிற கிளியரான அப்டேட்டும் குடுத்திருந்தோம். நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாரியே மார்க்கெட் நம்ம ட்ராப் பண்ண டார்கெட் பிரைஸ் பாருங்க 1890 அப்படிங்கிற டார்கெட் பிரைஸை டச் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் வந்து கிளியரா புல்லிஷ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட டெலகிராம் விஐபி சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாரெக்ஸில் எப்படி பேசிவாக ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக கிடைக்கும். ஜஸ்ட் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ரோக்கரேஜ்லேயே ஜாயின் பண்ணால் போதும். அண்ட் தென் அப்கமிங் வீக்ஸோட அப்டேட் எல்லாமே நம்மளோட விஐபி சேனல் யூடியூப் சேனலில் இருக்கும். முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைசிஸ் வீடியோவாக தான் இருக்குது. பட் நம்மளோட மெயின் நோக்கம் வந்து லேர்ன் அண்ட் ஏர்ன். ஸோ வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கான முயற்சிகள் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் இன்னும் 1 or 2 monthஸில் நம்ம வந்து ஒரு ட்ரேடிங் லேர்னிங் அகாடமியும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அண்ட் தென் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். சரி வாங்க கோல்டோட அனலைசிஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். கோல்டோட டெக்னிக்கல் அண்ட் தென் ஃபண்டமெண்டல் மூவ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கும் அப்கமிங் வீக்ஸில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் தென் அஸ் ஆஃப் நவ் டெக்னிக்கலாக பார்க்கும்போது நம்ம ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ஜோன் எல்லாமே ட்ரா பண்ணணும். ஆல்ரெடி நம்ம வந்து மார்க்கெட் கிளியரான ஒரு அப் ட்ரெண்டில் இருந்து நமக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு. அதை கிளியராக ஃபஸ்ட் ட்ரா பண்ணிக்கலாம். கோல்டு நமக்கு எப்படி பிஹேவ் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா முதல் 2 வாரத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஃபேக்கான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு ஃபேக்காக ஒரு பிரேக் அவுட் கொடுத்து அகெயின் மேலே போய் ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணி நமக்கு கிளியரான ஒரு செல் சைட் பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு. ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம செல் கால்ஸ் எல்லாமே எடுத்திருந்தோம். அஸ் ஆஃப் நவ் டெக்னிக்கலாக பார்க்கும்போது நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ட்ரா பண்ணணும். ஸோ அப்போ தான் நமக்கு மார்க்கெட்ஸ் அடுத்தடுத்து எந்தெந்த லெவல்ஸ்க்கு போகும் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் தென் கிளியராக புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் இப்போ அப் ட்ரெண்டில் இல்லை, அப் ட்ரெண்டை பிரேக் பண்ணி ஒரு சைட்வேஸில் மார்க்கெட் இருக்குது. இன்னும் சைட்வேஸில் இருந்து பிரேக் டவுன் ஆகுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் தெளிவாகவே பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1895 வரைக்கும் மார்க்கெட் லாஸ்ட் வீக்கில் மூவ்மெண்ட் ஆயிருந்துச்சு. ஸோ அது வந்து நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். அதை நம்ம கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அப்பப்போ நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெளிவாக புரியும். சப்போர்ட் 1 வந்து 1892 1900 வரைக்கும் நம்மளோட சப்போர்ட் 1. அண்ட் தென் மார்க்கெட் அந்த ஜோனையும் பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தபடியாக இருக்கிற சப்போர்ட் ஜோன் வந்து 1850 அப்படிங்கிறது நம்மளோட அடுத்தபடியான சப்போர்ட் ஜோன். அதையுமே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்கமிங் வீக்ஸில் மார்க்கெட் வந்து கிளியராக செல் ஆகிறதுக்கு தான் ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நம்மளோட சப்போர்ட் 2. அண்ட் தென் இது வந்து நம்மளோட லாங் டைம் டார்கெட் கூட வச்சுக்கலாம். ரீஜனை பார்த்தோம் அப்படின்னா 1854 1856 வரைக்கும் இதோட டார்கெட். அண்ட் தென் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக பார்க்கணும். ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நம்ம ப்ரீவியஸாக இருக்கிற சப்போர்ட்டை பிரேக் பண்ணது தான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அப்படியே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். தெரியாதவங்க கிளியராக ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டை வச்சு கூட நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். மார்க்கெட் நமக்கு முதல்ல பிரேக் அவுட் கொடுக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த இடம் வந்து 1940. அது வந்து நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். 1940 1935 வரைக்கும் நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மேலே போயிட்டு நம்ம ட்ரெண்டோட ஒபே பண்ணியிருக்கு. அண்ட் தென் இதை வந்து நம்மளோட ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் லைனும் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிளியராக பாருங்கள், நம்ம ட்ரா பண்ண ட்ரெண்ட் லைனை வச்சு ட்ரா பண்ண ரெசிஸ்டன்ஸும் சரி சப்போர்ட்டும் சரி எல்லாமே கிளியராக மேட்ச் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணணும். அண்ட் தென் நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து 1935
1940 வரைக்கும் நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அண்ட் தென் நம்மளோட ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட் வீக் ஸ்டாப் லாஸாக இருந்த ப்ரைஸ், அதுதான் நம்மளோட ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அண்ட் தென் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இதோட ரீஜனை பார்த்தோம் அப்படின்னா 1960 1965 வரைக்கும் இதோட ஜோன். ஸோ அஸ் ஆஃப் நோ மார்க்கெட் வந்து அப்கமிங் வீக்ஸில் 1970 போகணும். 70 போச்சு அப்படின்னா ட்ரெண்ட் வந்து கண்டினியூஷன் ஆகிடும். அண்ட் தென் இந்த சப்போர்ட்டை ஒபே பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் கிளியராக ஃபால் ஆகிடும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ மார்க்கெட் பை ஆகுமா செல் ஆகுமா அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து கிளியரான ஒரு செல் சைடு தான் மூவ்மெண்ட் ஆக போகுது. அதோட ப்ரொஜெக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஷார்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல இருந்து ஃபாலோ ஆகுமா, மேலே போகாமல் ஃபாலோ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து ஃபால் தான். பட் வந்து எந்த இடத்துக்கு போயிட்டு ஃபால் ஆகும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்கிறேன். மார்க்கெட் வந்து இந்த இடம், அதாவது ஷார்ட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1 டச் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக ஃபால் ஆகும். ஸோ அப்போ நம்ம செல் ஜோன் வந்து 1935 செல் எடுக்கலாம். அந்த இதோட டார்கெட் ப்ரைஸ் 1 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1890 அப்படிங்கிறது நம்மளோட முதல் டார்கெட் ப்ரைஸு. ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1858 அப்படிங்கிறது நம்மளோட ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ். அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் ஜோனை பார்த்தோம் அப்படின்னா நம்ம 1950 வச்சுக்கலாம். மேபி லிக்விடிட்டி வந்து ஹண்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து 1960 1965 வரை கூட நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதும் புல்லிஷ் தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ப்ரொஜெக்ஷன் பார்த்தாச்சு. நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் 1 வந்து TP1 வந்து 1890. அண்ட் தென் நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் 2 வந்து 1855 அப்படிங்கிறது நம்மளோட ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ். நம்ம அதை கிளியராக அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஜோனை பார்த்தோம் அப்படின்னா 1965 வரைக்கும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஜோன். இப்போ எந்தெந்த லெவல்ஸில் மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகும் ரீபவுண்ட் ஆகும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்ல போகிறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் புல்லிஷ் ஆகும்னு சொன்னேன். அது என்ன ரீசன்னால சொன்னேன் அப்படிங்கிறதையும் தெளிவாக ட்ரா பண்ணி காமிக்கிறேன். வீடியோ முழுமையாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட் வந்து நமக்கு ரீசெண்டாக இருக்கிற 1914 அப்படிங்கிறது நம்மளோட சப்போர்ட் ஜோன், சாரி ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அந்த ஜோனை மார்க்கெட் வந்து கிளியராக பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் டெய்லி கேண்டில் வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதனால மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு கிளியராக ஒரு புல்லிஷ் இங்கே ரீடெஸ்ட் பண்ணி புல்லிஷ் ஆகி ஃபால் ஆகும். இது வந்து முதல் ரீசன் கோல்டு ஏன் புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு கிளியராக நமக்கு ஒரு மார்னிங் டோஜி ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக கூகுளில் போட்டோம் அப்படின்னா நமக்கு புரிஞ்சிடும். அதோட மூவ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் டோஜி ஸ்டார் வந்துச்சு அப்படின்னா கேண்டில்ஸில் வந்து அடுத்தபடியாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் ஃபார்மேஷன் ஆகும். ஸோ அதை கிளியராக நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு டோஜி விழுந்து மார்க்கெட் கிளியராக ஒரு புல்லிஷ் விழுந்திருக்கு. அடுத்த கேண்டிலும் புல்லிஷ் ஆகி ட்ரெண்ட் வந்து கிளியராக ஒரு கண்டினியூஷன் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த மார்னிங் ஷூட்டிங் ஸ்டார் விழுந்ததுனால நமக்கு அப்கமிங் வீக்ஸில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இமேஜ் ப்ரொஜெக்ஷனும் போட்டு காமிக்கிறேன். நமக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும். புல்லிஷ் கேண்டில் ஓப்பன் ஆனதும் இந்த இடத்துல இப்படி ஒரு ஃபார்மேஷன் ஆகும். கரெக்டாக இந்த இடத்துல வந்து நமக்கு கிளியராக ஒரு புல்லிஷ் கேண்டில் விழும். அண்ட் தென் நம்மளோட சப்போர்ட் ஒபே பண்ணி அகைன் ஃபால் ஆகும். ஸோ திங்கட்கிழமை மார்க்கெட் கேண்டில் ஓப்பனிங் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த வாரத்தில் என்னென்னலாம் செல் ஆகிறதுக்கான ரீசன் அப்படிங்கிறத
கிளியரா சொல்றேன். முதல் காரணம் வந்து நம்மளோட சப்போர்ட் ஜோன ஒபே பண்ணும். இந்த ஜோன ஒபே பண்ணும். ஸோ அத கிளியரா மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒபே சப்போர்ட் சாரி ரெசிஸ்டன்ஸ் 1930 இருந்து 1935 அப்படிங்கிற ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அண்ட் தென் கண்டிப்பாக இதை வந்து மார்க்கெட் ஒபே பண்ணும். அதை நம்ம கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிட்டோம். முதல் காரணம். அண்ட் தென் ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துல மார்னிங் டோஜி ஸ்டார் போட்டு புல்லிஷ் ஆனதும் நமக்கு கிளியராக ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் ஆகும். இந்த இடத்துல ஒரு டாப் இருக்குது, அகெயின் இந்த இடத்துல ஒரு டாப் ஆகும். ஸோ டபுள் டாப் ஃபார்மேஷன் ஆகும்போது மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு பாத்வேவாக போட்ட பார்த்தோம் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு மார்னிங் டோஜி ஸ்டார் போட்டதுனால ஈவினிங் டோஜி ஸ்டார் போட்டதுனால இந்த இடத்துக்கு புல்லிஷ் ஆகிருக்கு. இந்த இடத்துக்கு மார்க்கெட் போனதும் இந்த இடத்துல நமக்கு ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆனதுனால அகெயின் வந்து நமக்கு ஃபால் ஆகி நம்மளோட இமீடியட் சப்போர்ட் ஜோனை டச் பண்ணிவிட்டு அகெயின் வந்து மார்க்கெட் கிளியரான ஃபால் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து கோல்டை பொறுத்தளவுக்கு செல் ஆகிறதுக்கான ரீசன். தெளிவாக சொல்கிறேன், நமக்கு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் கொடுத்து நம்மளோட ரீசனாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் 1935 சப்போர்ட் டச் பண்ணி ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் ஆகி இந்த இடத்துல ஒரு ஃபால் ஆகும். அண்ட் தென் இதையெல்லாம் ஒத்து பார்க்குற அளவுக்கு நம்ம வந்து ட்ரெண்டை வந்து கணிக்கணும். ஸோ நம்ம வந்து அப்போ அப் ட்ரெண்டில் மார்க்கெட் இல்லை, அப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது நம்மளோட கேண்டில்ஸ்டிக்ஸ் மூவ்மெண்ட் என்னவாக இருக்கும், இந்த இடத்துல இருந்து அதையும் தெளிவாக பார்த்துருவோம். ஒரு தெளிவான ஒரு டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் இருக்குது, கரெக்டாக? ஸோ அப்போ நம்மளோட மூவ்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷன் ஆனதும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கிளியராக பாருங்கள், இந்த இடத்துல இருந்து ஒரு மேலே போய் முதல்ல ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணி கூட ஃபால் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் நமக்கு 1935 வரைக்கும் கூட மார்க்கெட் மேலே போயிட்டு கிளியராக ஃபால் ஆகும். ஸோ இப்போ வந்து கிளியராக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெண்ட் வந்து ஃபாலோ பண்ணும்போது மார்க்கெட் கிளியராக ஒரு டாப்லேருந்து ஒரு கிளியரான ஒரு ஃபாலு, ஒரு புல்லிஷு, ஒரு ஃபாலு, ஒரு புல்லிஷு, ஒரு ஃபாலு, அகைன் ஒரு புல்லிஷ் கொடுத்துட்டு அகைன் வந்து ஃபால் ஆகும். ஸோ இப்போ அகைன் நான் தெளிவாக சொல்கிறேன், மார்க்கெட் வந்து கிளியரான ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அண்ட் தென் நம்மளோட ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணி மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து அகைன் ஒரு ப்ரொஜெக்ஷன் போடுறேன். மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு புல்லிஷாக இருக்குது. ரீசன் என்னென்னா மார்னிங் டோஜி ஸ்டார் இங்கேருந்து போயிடும். அதனால் நம்ம ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணி மேலே விக்கி விட்டுட்டு அகெயின் வந்து ட்ரெண்டை கண்டினியூஷன் பண்ணும். 1890 அப்படிங்கிற ஜோனை டச் பண்ணிவிட்டு அகெயின் நமக்கு 1900 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் டோனையும் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் கிளியரான ஒரு ஸ்ட்ராங் ஃபால் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து கோல்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கான ரீசன். என்னென்ன ரீசன் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே தெளிவாக புரியும். நான் ஒன் பை ஒன்னாக அதை வந்து நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். மார்னிங் டோஜி ஸ்டார், மார்னிங் டோஜி ஸ்டார் மேக் புல்லிஷ். ஸோ இந்த இடத்துல புல்லிஷ் ஆக்குனதும் மார்க்கெட் இந்த இடத்துல நம்மளோட சப்போர்ட் ஜோனை ஒபே பண்ணி ஃபால் ஆகும். அண்ட் தென் இதுதான் முதல் காரணம் கோல்டு வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கு. ஸோ இதோட லெவல்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் பிகராக கூட போட்டுக்கலாம். அண்ட் தென் ரெண்டாவது ரீசன் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட சப்போர்ட் ஜோனை ஒபே பண்ணும். அதோட ஜோனை பார்த்தோம் அப்படின்னா 1930 1935. ஸோ இது வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான முதல் ரீசன். அண்ட் தென் ரெண்டாவது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. அதையும் நம்ம கிளியராக இதை மென்ஷன் பண்ணிக்கலாம். டபுள் டாப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வந்து கோல்டு வந்து ஃபால் ஆகிறதுக்கான ரீசன். ஸோ இதுதான் வந்து கோல்டு வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான ரீசன். அதையும் நம்ம கிளியராக இதில் வந்து மென்ஷன் பண்ணியாச்சு.
அண்ட் தென் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஜோன் வந்து 1960 சாரி 67. முதல் டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1890. ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1860லேருந்து 54 வரைக்கும் நம்மளோட ரீசன். கோல்டு புல்லிஷ் ஆகிறதுக்கு மார்னிங் டோஜி ஸ்டார் அண்ட் தென் ஃபால் ஆகிறதுக்கு சப்போர்ட் அண்ட் டபுள் டாப் ஃபார்மேஷன் ஆகி மார்க்கெட் வந்து கிளியரான ஒரு ஃபால் ஆக போகுது. ஸோ இதுதான் வந்து டெக்னிக்கலாக கோல்டு வந்து ஃபால் ஆகிறதுக்கான ரீசன். அண்ட் தென் இப்போ வந்து நம்ம ஃபண்டமெண்டலாக கோல்டு வந்து ஃபால் ஆகிறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துடலாம். ஸோ ஃபண்டமெண்டலுங்கும் போதே நம்ம வந்து DXY எடுத்தால் அப்படி தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகுமா, DXY புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா கோல்டு ஃபால் ஆகும். அண்ட் தென் DXY வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா கோல்டு வந்து கிளியரான ஒரு புல்லிஷ் ஆகிடும். ஸோ நம்ம வந்து DXY சார்ட்டையும் நம்ம அனலைசிஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து கிளியரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகிருந்துச்சு அப்படி தானே. மார்க்கெட் நமக்கு லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஃபால் ஆச்சு. ஃபால் ஆகும்போது பாருங்கள் நமக்கு 2 ஸ்ட்ராங்கான கேண்டில் விழுந்திருக்கு. அண்ட் தென் ஃப்ரைடே DXY வந்து வீக்காக இருக்குது. அண்ட் தென் கோல்டு வந்து கிளியராக ஒரு புல்லிஷை கொடுத்துட்டான். ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும் இது கீழே போகும், இது கீழே போனால் அது மேலே வரும். கரெக்டாக? ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். DXY பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியரான செல் ட்ரெண்டில் இருந்துச்சு. அதையும் நான் கிளியராக இதில் மென்ஷன் பண்ணுறேன். கிளியராக ஒரு செல் ட்ரெண்டில் இருந்து ஒரு பிரேக் கொடுத்து மார்க்கெட் வந்து இப்போ சைட்வேஸில் இருக்குது. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பார்த்தோம் அப்படின்னா 104.3 அப்படிங்கிறது இதோட. அண்ட் தென் இதோட சப்போர்ட் ஜோனை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 101 அப்படிங்கிறது நம்மளோட சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் கிளியராக ஒரு அப் ட்ரெண்ட் சேனலை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல கிளியராக ஒரு அப் ட்ரெண்ட் சேனல் பிரேக் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு மேலே போயிட்டு ஒரு ரீபவுண்ட் கொடுத்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் ஃபார்மேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ அஸ் ஆஃப் நவ் என்னோட ப்ரொஜெக்ஷன் வந்து DXY வந்து அகெயின் லாங் தான் போக போகுது. இந்த இடத்துலேருந்து ஒரு ஸ்ட்ராங் லாங் போகும். அதோட ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ் லோவான 101 வச்சுருப்போம். ஸோ நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி நமக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் DXY என்னாகும் அப்படின்னா ஒரு ப்ரொஜெக்ஷனாக காமிக்கிறேன். இந்த இடத்துலேருந்து ஒரு கிளியராக ஒரு ஃபால் கொடுக்கும்போது நமக்கு கோல்டு நம்மளோட ரீசனாக இருக்கிற சப்போர்ட் ஜோன் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 1938 டச் பண்ணும். DXY இந்த ஜோனை டச் பண்ணிவிட்டு மேலே, அதாவது இந்த ஏரியாவை டச் பண்ணிவிட்டு மேலே வரும்போது நமக்கு கோல்டு வந்து நம்ம அசியூம் பண்ண டார்கெட்டை வந்து ஈஸியாகவே ரீச் ஆகிடும். ஸோ இதுதான் ஃபண்டமெண்டலான மூமெண்ட்ஸ். அண்ட் தென் இது மட்டும் கிடையாது, அப்கமிங் வீக்ஸில் நியூஸஸ் நிறையா இருக்குது. திங்கக்கிழமை நியூஸஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 மாதமாகவே நியூஸஸ் நிறையா இருக்குது. ஸோ நியூஸஸை பேஸ் பண்ணி ட்ரெண்டே சேஞ்ச் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து பேசிவாக ஏர்ன் பண்ண முடியும். மணி மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம். அண்ட் தென் இது வந்து நம்மளோட XAUUSD செல் ப்ரொஜெக்ஷன். எந்த டேட்னா இன்றைக்கோ டேட் லைவாக அப்டேட் பண்ணது. அந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம ஒரே டேக்கில் எடுத்துட்டோம். ஸோ நிறையா டேக்ஸ்லாம் கிடையாது. ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.